எல்லாருக்கும் வணக்கம். இது TTHD. இந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இழை. இதில் கவிதை மற்றும் கானம் வெளியீட்டு விழா. மணியம் பிள்ளை அப்படின்றவர் தன்னோட கவிதை மற்றும் கானத்தை வெளியிடுற விழா தான் இந்த 3 இழை. இதில் கனடாவோட முதன்மை தமிழ் ஆசிரியர்கள், கவிதை தொகுப்பாளர்கள், அது மட்டும் இல்லாமல் பின்னணி பாடல்கள் இந்த நிகழ்வில் கலந்துருக்காங்க. அவங்க இந்த நிகழ்வை பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்த நிகழ்வில் என்னென்ன சிறப்பு அப்படின்றத நீங்களே பார்த்துருந்துச்சிங்க. அன்பான TET நேயர்களுக்கு வணக்கம். எனது பெயர் சுப்பிரமணியம் கந்தசாமி. மணியம்பிள்ளை என்ற புனைப்பெயரில் நான் ஒரு தமிழோடு இசைப்பாடுகின்ற ஒரு கவிதை தொகுப்பையும் 3 என்று சொல்லி ஒரு விருவட்டம் இன்று வெளியிட்டிருக்கின்றேன். அமோகமான மக்களின் ஆதரவு கிடைத்திருக்கின்றது. எனது நெடுநாளாக இருந்த எண்ணத்தின் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 33 வருடங்கள் என்று சொல்லலாம். அந்த நினைவுகளை இருந்த எண்ணங்களின் ஒரு கவிதை தொகுப்பாக ஒரு 200 பக்கங்களை கொண்ட ஒரு கவிதை தொகுப்பாகவும் ஒரு 15 பாட்டுக்களை உள்ளடக்கிய ஒரு விருவட்டம் செய்திருக்கின்றேன். இங்கே கனடாவில் இருக்கின்ற இளம் தமிழ் கலைஞர்கள், பாடகர்கள், இசையமைப்பாளர்கள் உதவியில் அந்த பாடல்கள் வெளியாகி இருக்கின்றது. அனைத்தும் அமோகமான வரவேற்பை பெற்றிருக்கின்றது. நன்றாக அமைக்கப்பட்டும் இருக்கின்றது என்று கூறிக்கொள்ளலாம். என்னுடைய கவிதை தொகுப்பு பெரும்பாலும் இலங்கையில் வாழும் மக்கள் எமது இனம் மொழியை சார்ந்ததாக மட்டுமல்லாமல் இங்கு வாழ்கின்ற தமிழ் சமூகத்தினருக்கும் இளம் சமுதாயத்தினருக்கும் ஒரு பயன் அளிக்கக்கூடிய வகையிலே அமையும் என்பது எனது நோக்கம். அந்த வகையில் ஒரு இலகுவான தமிழிலும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதுமாக சிலதை ஆக்கியிருக்கின்றேன். மேற்கொண்டும் பாடல்களை அந்த முறையில் அவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் வழங்கலாம் என்பதும் என்னுடைய நோக்கம். தொடர்ந்தும் எதிர்வரும் காலங்களிலும் நிறைய செய்ய வேண்டும் என்ற ஆவல், அதற்கு ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த TET நிறுவனத்தாருக்கு எனது நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம் TET ரசிகர்களே. இந்த 3 இழை இசைத்தட்டில் நான் ஒரு டுவெட் பாடலை சுகல்யாவோட பாடியிருக்கேன். பாடல் எங்கோ உன்னை பார்த்தேன் என்று. இதில் நிறைய எங்கட, அதாவது கனடாவில் வாழ்கிறாக்கள் இலங்கையில் எப்படி இருந்ததை பற்றியெல்லாம் இந்த வரிகளில் அவர் சொல்லியிருக்கார். ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃபாயஸ்ட் இசையில். இந்த பாடல் பாட கிடைத்ததற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். நன்றி. ஹலோ, என்னோட பேர் பார்த்தி. நான் இந்த 3 எலிமெண்ட்ஸ் இசை தொகுப்பில் பாடியிருக்கிற ஒரு பாட்டு. இட்ஸ் அ லவ் சாங். அமேசிங் மியூசிக் பை ஃபயஸ் அவயர் அண்ட் மோகன் அண்ணோட வரிகள், அற்புதமான வரிகள். நான் ஒரு லவ் சாங் பாடியிருக்கிறேன். நிலவு மண்ணில் படருது என்ற ஒரு பாட்டு. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் சாங். வணக்கம் TET நேயர்களுக்கு. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு CD இசை தட்டு விழாவில் வந்திருக்கிறோம். இந்த இசை தட்டு விழாவில் நாங்கள் 2 பாடல் பாடியிருக்கிறோம். ஒன்று நூற்றாண்டு நாயகன், அது ஒரு டுவெட், அண்ட் ஒரு சோலோ அத்தனை உணவு. எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் இந்த பாட்டு. ஹோப் நீங்கள் எல்லோரும் அதை என்ஜாய் பண்ணுவீங்களேன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.
வணக்கம் டிடி நேயர்களே. இன்று இசை வெளியீட்டு விழாவில் நானும் ஒரு பாடகராக இருக்கிறேன். இந்த இசை வெளியீடாவில் 4 பாடல்கள் பாடியிருக்கிறேன். ஒன்று வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் உள்ள ஒரு ராவண்ட வெட்டு என்ற பாடல். அடுத்த சாங்ஸ் வந்து ஒரு ஃபோக் சாங்ஸ், தண்ணி குடமண்ட சாங்ஸ். அடுத்த சாங்ஸ் வந்து ஒரு 400 பாடல் எழுதின ஒரு கவிஞர் ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அடுத்த ஒரு சாங்ஸ் வந்து ஒரு மெலடி சாங்ஸ், ஒரு காதல் பாடல். 4மே இனிமையான சாங்ஸ். எனக்கு பிடிச்ச பாடல்னு சொன்னால் ராவண்ட விட்ட கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் நல்ல கலகலப்பாக இருக்கும். கட்டாயம் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த பாட்டு. லிசன் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் கட்டாயம் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். என்னங்க, இந்த 3 இழை அப்படின்ற கவிதை மற்றும் கானம் வெளியீட்டு விழா நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப பிரபாதமாக இருந்தது. மீண்டும் அடுத்த வாரம் டிஇடி கோல இன்னொரு சிறப்பான நிகழ்வுகளை உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது டிஇடி டீம். Rumba.